ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பத்தி இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னா, ஸோ தட் இஸ் a lot of யூடியூப் வீடியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நான் சொன்னதும் எனக்கு பத்தல, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்களா, சிம்பிளி கோ டு யூடியூப், சர்ச் ஃபார் என்கிரிப்ஷன், இல்ல பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீனே நீங்க சர்ச் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் அழகா நான் இப்ப பண்ணதையே பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ கொடுத்தனா 6 minutes 4 minutes asymmetric encryption. So இந்த asymmetric encryption வேணா I'll share this video with you guys. ஒரு குட்டியா 4 minutes ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ணது asymmetric encryption தான். ஸோ ஷேர், 1 second, காப்பி திஸ் லிங்க். நான் என்ன பண்றேன், நம்ம சாட் பாக்ஸ்ல போடுறேன். சப்போஸ் நான் சொன்னது இன்னும் புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு, ஏன்னா என்கிரிப்ஷன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கான்செப்ட். ஸோ அது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வராது. கீ வேல்யூ வச்சு நமக்கு பாஸ்வேர்டு ஷைல் எப்படி ஷேர் பண்றாங்கன்றது. ஸோ அதுக்காக ஜஸ்ட் இப்போ நான் சொன்னதை மட்டும் இப்போ என்கிரிப்ட் பண்ணுவாங்க, ஸோ என்கிரிப்ஷன் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, ஒரு மெஷினும் இன்னொரு மெஷினும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்ற ப்ராசஸ். இப்போ நம்ம ஒரு காமனா ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்விங்கன்னா, ஸோ வித் ஒன் பிரைவேட் கீ கேன் வி யூஸ் இட் ஃபார் ஆல் பப்ளிக் லாக்ஸ்? நோ, இது கீ பேருன்னு சொல்றோம். அப்ப அந்த பப்ளிக்கும் பிரைவேட் கீ தான் மேட்சிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட புட்டிஜன்ல இருக்கு பாத்தீங்களா, எங்க புட்டிஜன். ஸோ புட்டிஜன்ல இங்க இருக்கு. நான் இப்போ ஜென்ரேட்னு கொடுத்தேன்னா, ஸோ புதுசா ஜென்ரேட் பண்ணு. எஸ், ஸோ இதுதான் என்னோட பப்ளிக் கீ, இதுக்கான மேட்சிங் பிரைவேட் கீ. இந்த பூட்டுக்கு இந்த சாவி தான். நீங்க வேற ஏதாவது பூட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதே சாவி ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாதுல, அந்த மாதிரி கான்செப்ட் தாங்க. ஸோ ஒரு பப்ளிக் கீக்கு ஒரு பிரைவேட் கீ, தட்ஸ் இட். ஸோ ரெண்டு யூனிக் கீஸ், அந்த கீ பேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு தான் மேட்சிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நவ் வாட் வில் டு இஸ் லெட் மீ மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் செக்மெண்ட், விச் இஸ் இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு விண்டோஸ் மெஷின்ல இருந்து ஒரு விண்டோஸ் மெஷினுக்கு கனெக்ட் பண்ண தெரியுமா? என்ன ஆப் யூஸ் பண்ணுவீங்க? RDC, சூப்பர். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் இதுவே ஒரு விண்டோஸ் மெஷின்ல இருந்து ஒரு லினக்ஸ் மெஷினுக்கு கனெக்ட் பண்ண தெரியுமா? கண்டிப்பா தெரியும். என்ன ஆப் யூஸ் பண்ணுவோம்? புட்டி. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம இன்னைக்கு பண்ண போறது என்னோட டயக்ராம் படி நம்ம யூஸ் பண்ண போறது மாஸ்டர் மெஷின், அதுவும் லினக்ஸ் மெஷின். கனெக்ட் பண்ண போறது லினக்ஸ் மெஷின். அப்போ இந்த நாலேஜ்ன்றது கம்பல்சரியா நம்ம கிட்ட தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ், ஒரு லினக்ஸ் மெஷினோட கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? சூப்பர். ஓகே, SSH. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கீங்களா? எல்லாருக்கும் இந்த நாலேஜ் தெரியுமா SSH எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு? தெரியலன்னு கூட சொல்லுங்க, எனக்கு பிரைவேட்டா கூட மெசேஜ் பண்ணுங்க, டசன்ட் மேட்டர். ஸோ நம்ம இப்ப கத்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லினக்ஸ் மெஷின்ல இருந்து ஒரு லினக்ஸ் மெஷினுக்கு எப்படி கனெக்ட் பண்றது அதை நம்ம அப்படியே பார்த்துக்குவோம். ஏன்னா நம்ம இப்ப இந்த கனெக்டிவிட்டி போட்டோம் பாத்தீங்களா, இப்ப இந்த மாஸ்டரு கார்த்திக் அப்படின்ற பேருக்கு பதில, சாரி மித்ரன் கார்த்திக்ன்றதுக்கு பதில ஒரு மாஸ்டர் ஸ்லீவ், நடுவுல கனெக்டிவிட்டி SSH. ஒரு மெஷினும் இன்னொரு மெஷினும் கனெக்ட் ஆகுறதுமே இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீழ வச்சுதாங்க கனெக்டே ஆகுது. நான் ப்ரூஃப் பார்ப்போமா? இப்ப என்ன பண்றேன், பட் நம்ம இதை நம்ம பார்க்கும் போதே நான் என்னோட மெஷினை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு எத்தனை மெஷின் வேணும்? 4 மெஷின் வேணும். அப்பதான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க முடியும். என்ன பண்றேன், 4 மெஷின் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு மாஸ்டரும் 3 ஸ்லேவும். அப்ப டோட்டலா 4 மெஷின்ஸ். என்ன OS? Amazon Linux அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிடுறேன், என்னோட மெஷின்ல போயிட்டு AWS கன்சோல், லாக் பேக் இன், one second guys, let me log in. R562D5. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு 4 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ வாட் ஐ வாண்ட் இஸ், ஐ வாண்ட் டு கிரியேட் 4 instances. ஸோ நம்ம 4 instances நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன சூஸ் பண்ண போறேன்னா, Amazon Linux அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்க போறேன்.
ஸோ லெட் மீ சூஸ் Amazon Linux. ஸோ அப்போ நம்ம Amazon Linuxன்றதை நம்ம செலக்ட் பண்ணி டன். ஸோ 1 GB நமக்கு இதுதான் ஃப்ரீ டயர், நான் அதுவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டன். இந்த மூணாவது ஸ்டெப்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்ஃபிகரேஷன் இருக்குங்க. என்ன ஸ்டெப்னா, இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் 1ன்றதுக்கு பதிலாக நான் இங்கே 4ன்னு நான் கொடுக்க போறேன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க 4 இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே வரும்போது நம்மளுக்கு இங்க யூசர் டேட்டாவும் இருக்கும். இந்த யூசர் டேட்டானா என்னன்னா, இந்த மெஷினை ரன் பண்ணும்போதே நீங்க வேணா ஒரு கான்ஃபிகரேஷன் ஸ்கிரிப்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். மீனிங் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெஷினை இப்ப நீங்க ஆன் பண்றீங்களா, எனக்கு ஆன் பண்ணும்போதே நான் இப்ப சொல்ற கமாண்ட் வச்சு ரன் பண்ணு அப்படின்ற ஒரு ஸ்டெப். அது என்ன ஸ்டெப்புங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு 4 மெஷின்லயும் ஒரு சாஃப்ட்வேர் வேணும். என்ன வேணும்னா பைத்தான் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அப்ப 4 மெஷின் என்ன பண்ணணும், நான் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், நான் ஒரு மெஷினா போயிட்டு பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு பதில வாட் ஐம் கோனா டு இஸ், நம்ம இப்போ டைரக்டாவே இங்க ஒரு கமாண்ட் அடிக்கிறேன். என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கமாண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ /bin/bash. ஸோ என்ன பண்றேன், m install python-pip -y. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, பைத்தானும் பிப்பும் எனக்கு வேண்டும். ஸோ -y னா எஸ்ன்ற கமாண்ட். ஸோ m install python pip அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்து m ஏன் யூஸ் பண்றேன்னா, இது ஒரு லினக்ஸ் பேஸ்ட், CentOS பேஸ்ட் ஒரு ஃபெடரா பேஸ்ட் நமக்கு ஒரு Amazon Linux, அதனால m தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட், இது ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், #bin-bash அப்படின்ற ஒரு கமாண்ட் எழுதிக்கிறேன். ஸோ இது கேர்ஃபுல்லா இந்த 2 லைனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ நம்ம இங்க இந்த டேட்டாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம bin-bash m install python-pip நம்ம இந்த 2 லைன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்க 4 இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டோரேஜ் 8 GBன்றது போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டேக். நான் இங்க என்ன பண்றேன், எல்லா டேக்ல Ansible அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் செட்டிங் Ansible. கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்ல டு பி இன் த சேஃபர் சைடு ஆல் TCPன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜென்கின்ஸ், டாம்கேட் அதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அப்ப நம்ம போர்ட் நம்பர்லனா நம்ம மாத்தி விளையாடுவோம். ஸோ அதுக்காக ஆல் TCPன்னு கொடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ நம்ம ரிவ்யூ அண்ட் லான்ச் நான் என்னோட கீ பேர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், லேப்டாப் கீ, ஐ அக்னாலேஜ் அண்ட் லான்ச் இன்ஸ்டன்சஸ். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, 4 இன்ஸ்டன்ஸ்ன்றது லான்ச் ஆகுது. இந்த 4 இன்ஸ்டன்ஸ் நான் என்ன பண்றேன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மிஷின் நம்ம எடுத்துப்போம், ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் ஐல் டு இஸ், நம்ம புதுசா இன்னொரு பெயிண்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துப்போம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாவே நீங்க ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 3 விஷயம் தேவைங்க. என்னன்னா, யூசர் நேம், நெக்ஸ்ட் அந்த மிஷினோட IP அட்ரஸ், நெக்ஸ்ட் இந்த IP அட்ரஸ்ன்றது என்ன மிஷின், உலகத்துல எத்தனையோ மிஷின் இருக்கு, அந்த மிஷினுக்குள்ள நீங்க கனெக்ட் பண்றதுக்காக இந்த IP அட்ரஸ். யூசர் நேம்ன்றது என்னன்னா, இது ஒரு மிஷினுக்குள்ள மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் யூசர்னா யாரு, இப்போ நீங்க ஒரு விண்டோஸ் மிஷின் வச்சுக்கீங்கன்னா அட்மின் இருக்கும், கெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த மிஷினுக்குள்ள நீங்க யாரா உள்ள போறீங்க அப்படின்ற டீடைலும், உங்களோட சாவினானது நம்மளோட PEM ஃபைல் ஆர் PPK ஃபைல், இதுதான் நம்மளோட சாவி, ரைட்? ஸோ யார் உள்ள வராங்கன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 3 டீடைல்ஸ் வேணும். ஒரு IP அட்ரஸ் வேணும், நீங்க யாரா கனெக்ட் பண்ண போறீங்க, அந்த யூசர் நேம், உங்ககிட்ட இருக்கிற கீ. டன். இப்போ AWS என்ன பண்ணிருப்பானா, அவனும் ஆக்சுவலா பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ கான்செப்ட் வச்சுதான் அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜென்ரேட் பண்ற எல்லாமே பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ வச்சுதான் நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீன்ற கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் a second guys. Yes, sorry about that. Let's continue our class, which is நம்ம பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ அப்படின்றத நம்ம இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா நம்மளோட எல்லாமே AWS முழுக்க பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ கான்செப்ட் தான் ஒர்க்கே ஆகுது. அப்ப மீனிங் என்னன்னா, நீங்க ஒரு புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு பப்ளிக் கீ இருக்கும். பப்ளிக் கீ என்னது, பூட்டு.
அப்ப நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள பப்ளிக் கீன்றது இருக்கு. உங்க பிரைவேட் கீன்றது சாவி. அது யார்கிட்ட இருக்கும்? உங்களோட யூசர், அதான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஒரு பர்சன் யார் இந்த AWS அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்களோ அந்த பர்சன் கிட்ட அந்த பிரைவேட் கீயை கொடுத்துரும். அப்ப இதுதான் நம்மளோட சாவி. பிபிகேன்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, பெம்ன்றது AWS கொடுக்குறோம், நம்ம பிபிகேன்னு நம்ம மாத்திக்கிறோம். அப்ப இந்த சாவியை நம்ம கிட்ட கொடுத்துரும். நீங்க ஒரு வாட்டி நீங்க இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போதும் உங்ககிட்ட அந்த மிஷினுக்கு ஒரு பூட் இருக்கும். இந்த சாவியை நீங்க கொடுத்தா அந்த சாவி வச்சு அந்த மிஷினோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அது என்ன மிஷினு, யாரா கனெக்ட் பண்றீங்கன்ற டீடைல்ஸ் தான் ஐபி அட்ரஸ் அண்ட் யூசர் நேம். இந்த பிபிகே ஃபைல் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களோட சாவி அந்த மிஷினை திறக்கிறதுக்காக. AWS என்ன பண்ணிடுவானா, இந்த சாவிக்கான பப்ளிக் கீயை, அதான் பூட்டை, இந்த சாவி மட்டும் திறக்கிற மாதிரி ஒரு பூட்டுக்க அந்த பப்ளிக் கீயை அந்த மெஷின்குள்ளேயே அவன் வச்சிருக்கான். அதான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ரேண்டமா ஒரு மிஷினை செலக்ட் பண்ணிக்கலாம். ரேண்டமா முதல் மெஷின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த முதல் மெஷின்குள்ள நான் என்ன பண்றேன், இதை நம்ம மாஸ்டர்னு எடுத்துப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாஸ்டர்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்காக மாஸ்டர்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். இது கண்டிப்பா இப்போ எல்லாமே ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கணும். சூப்பர், ரன்னிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நான் மாஸ்டர்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் அப்ரியில நமக்கு இங்க நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, புட்டி அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. லெட் மீ யூஸ் புட்டி. இன்னைக்கு நம்ம பேஜென்ட்னு ஒரு புதுசா ஒரு டூலும் பார்ப்போம். அதை என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், புட்டி அதுல போயிட்டு என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்றேன். இதான் என்னோட ஐபி அட்ரஸ், SSH auth. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட சாவியை கொடுப்பீங்க. என்ன பண்றேன், ப்ரௌஸ்ல போயிட்டு லேப்டாப் கீ நான் வச்சிருக்கிற என்னோட சாவியை நான் கொடுக்குறேன். கொடுத்து ஓப்பன் கொடுத்தனா எனக்கு இப்ப கனெக்ட் ஆகுது. நம்ம இதை எஸ்ன்னு நம்ம கொடுத்துட்டே இருங்க. நான் என்ன பண்றேன், இதை ரைட் கிளிக், சேஞ்ச் செட்டிங்ஸ். நம்ம என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்னைக்கு மாஸ்டர் தான் யூஸ் பண்ண போறோம். யூஸ் சிஸ்டம் கலர்ல பேக்ரவுண்ட் ஒயிட் கலர், அப்பியரன்ஸ்ல போயிட்டு சேஞ்ச் 12 போல்ட், ஓகே அப்ளை. ஓகே அண்ட் அப்ளை கொடுத்தனா ஓகே, எனக்கு இப்ப கலர் மாறிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், யாரா இந்த மிஷின்குள்ள போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் EC2 யூசர் அப்படின்ற ஒரு யூசராக நான் உள்ள போறேன். இப்ப கொடுத்தோம் என்ன பண்ணோம்னா, நீங்க கொடுத்திருக்க கீயை வச்சு, நீங்க கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா பிரைவேட் கீ, அதையும் இந்த மெஷின்குள்ள இருக்கிற பப்ளிக் கீயும் வச்சு செக் பண்ணும். மேட்ச் ஆகுதா, திறக்க முடியுதா, மேட்ச் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நான் எக்ஸாம்பிள் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நீங்க இந்த EC2 யூசரா உள்ள போன உடனே நீங்க LSன்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி காமிக்கும். நான் ஆக்சுவலா உள்ள ஒரு ஃபோல்டருமே கிடையாது. ஆனா இதுவே LS-A கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், -A மீனிங் என்னன்னா ஹிடன் ஃபைல். ஹிடன் ஃபைல ஓபன் பண்ணு இப்படி கொடுத்தனா நிறைய ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கு. இதுல எனக்கு ஒரு .sshன்னு ஒரு ஹிடன் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா. நான் என்ன பண்றேன், இந்த .sshன்ற ஹிடன் ஃபைல்குள்ள உள்ள போயிட்டேன். இப்ப நான் திருப்பி LSன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா உள்ள எனக்கு ஒரே ஒரு ஃபைல் இருக்கிற மாதிரி காமிக்கும், ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யார் உள்ள வரலாம் அப்படின்ற ஆத்தரைஸ்டு கீஸ் எல்லாம் இதுதான் உங்களோட பப்ளிக் கீ. ஏன்னா நான் பாருங்க, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். கேட் ஆத்தரைஸ் கீஸ் நான் கொடுத்தேன்னா எனக்கு இது ஒரு டேட்டா வருது. நம்ம அதை ஃபுல் ஸ்கிரீன் கூட வச்சுக்கலாம். எனக்கு இப்படி எனக்கு ஒரு டேட்டான்றது வருதுங்க. இந்த டேட்டான்றது திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் பப்ளிக் கீ. நம்மளோட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, AWS இந்த மெஷின்குள்ள பப்ளிக் கீயை ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க புட்டி வழியா கனெக்ட் பண்ணும்போது உங்களோட சாவியை நீங்க கொடுப்பீங்க, சப்மிட் பண்ணுவீங்க. அந்த சாவியும் இந்த பப்ளிக்கையும் கரெக்டா மேட்ச் ஆகணும், ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனா மட்டும் தான் நமக்கு கனெக்டிவிட்டின்றது ஒர்க் ஆகும். அது எப்படிங்க நான் டெஸ்ட் பண்ணலாம், இது நீங்க சொல்றது நான் இதுதான் பப்ளிக்ன்றது எனக்கு ப்ரூஃப் காமிங்க. நான் ப்ரூஃப் காமிக்கிறேனே. ஸோ நம்ம கிட்ட புட்டி ஜென் இருக்கு பாத்தீங்களா. நான் என்ன பண்றேன், என்னோட புட்டி ஜென் நான் போய்க்கிறேன். புட்டி ஜென் ஓப்பன் பண்ணுவோம். இதுல லோடுன்னு கொடுப்போம். என்ன லோட் பண்றேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிரைவேட் கீ இருக்கு. என்ன பிரைவேட் கீ, பிபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கீ இருக்கு. சாரி, லேப்டாப் கீ மாத்தி கிளிக் பண்ணிட்டேன், ஜஸ்ட் மிஸ். இப்ப நான் ஓபன் பண்ணனா இந்த பிரைவேட் கீக்கான பப்ளிக் கீ இங்க காமிக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பப்ளிக் கீன்றது இங்க டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா ஒரு கீ பேர். ஸோ நீங்க பிரைவேட் கீ அப்லோட் பண்ணனா இந்த பிரைவேட் கீக்கான பப்ளிக் கீ தாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க காமிக்குது. நான் என்ன பண்றேன், நான் ப்ரூஃப் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா AAB3NZ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க நமக்கு என்ன இருக்கு, AAB3NZ இருக்கு. இங்கேயும் பாருங்க AAB3NZ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ என்னோட பிரைவேட் கீக்கான ஃபர்ஸ்ட் ஃபியூ லெட்டர்ஸ் கரெக்டா இருக்கு. கடைசியும் போய் பார்ப்போமே. ஸோ கடைசி லெட்டர்ஸ் என்ன இருக்கு, EO EO UQ, அது I1OLO. ஸோ EO UQL. அப்ப மீனிங் என்னன்னா, AWS உங்க மெஷின்குள்ள பப்ளிக் கீயை வச்சிருக்கான்.
உங்ககிட்ட பிரைவேட் கீ அவன் கொடுத்துருவான். ரெண்டுமே நீங்க கனெக்ட் பண்ணும்போது மேட்ச் ஆனா மட்டும்தான் உள்ள கனெக்ட் பண்ண விடும். சோ இது நம்ம ஒரு யூசரா ஒரு மெஷின்குள்ள நம்ம உள்ள போறோம் அப்படின்றதுக்காக மீனிங். ஓகேங்க, அவ்வளவுதான், சூப்பர். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், சோ நம்ம ஒரு மெஷினை உள்ள கனெக்ட் பண்ற போது இந்த பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நான் என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக இந்த மாஸ்டர் மெஷினுக்குள்ள வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த மாஸ்டர் மெஷின்ல இருந்து நான் வேற ஏதோ ஒரு மெஷினுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த 3வது மெஷின் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இந்த 3வது மெஷினோட கனெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, அதே 3 டீடைல், அந்த மெஷினோட ஐபி அட்ரஸ் வேணும், யூசர் நேம் வேணும், நெக்ஸ்ட் அதோட பிரைவேட் கீ வேணும், பெம் ஃபைல் வேணும். ஏன்னா அது என்னது, அது ஒரு மெஷின் தான். அந்த இந்த 2வது லினக்ஸ் மெஷினோட ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பெம் ஃபைல் வேணும். அவ்வளவுதாங்க. ஸோ இந்த பெம் இல்ல பிபிகே, ஸோ உங்களோட நம்ம எது யூஸ் பண்றோமோ அந்த இதுதான். நம்ம இப்போ பெம் ஃபைல் தான் நம்மளுக்கு வேணும். நமக்கு டிஃபால்ட்டா AWS கொடுத்தது எல்லாமே பெம் ஃபைல்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 டீடைல் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம இந்த 3 டீடைல் வச்சுதான் இந்த நம்ம இப்போ எதுல இருக்கோம், மாஸ்டர்ல இருக்கோம். மாஸ்டர்ல இருந்து நான் ஏதோ ஒரு ஸ்லேவுக்குள்ள நான் கனெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ரேஷன் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ இப்போ நான் இந்த 2வது மெஷின் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லே மெஷின், அதோட ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். ஐபி அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சிருச்சு. அதோட யூசர் நேம் நான் எடுத்துக்கிறேன். யூசர் நேம் என்னது, EC2 யூசர், அது எனக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். EC2 -user அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ அது 2வது மெஷினோட பெம் ஃபைல். என்ன பெம் ஃபைல், நான் அதே பெம் ஃபைல் தான் கொடுத்துருக்கேன். நீங்க மாத்தி கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நான் என்னோட டயக்ராம்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மெஷினும் ஒரு பெம் ஃபைல்ல இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க மாத்தி பெம் ஃபைல கொடுத்தீங்கன்னாலும் தப்பு இல்லை. அந்த 2வது மெஷினுக்கான பெம் ஃபைல் மட்டும் கரெக்டா எடுத்துருங்க. இந்த 2வது நீங்க எதோட கனெக்ட் பண்ண போறீங்க, அந்த மெஷினோட பெம் ஃபைல் நம்மளுக்கு வேணும். அப்ப நான் இப்ப யூஸ் பண்றது என்னோட லேப்டாப் கீ தான். ஸோ அப்ப நம்ம லேப்டாப் கீன்றது என்கிட்ட இருக்கு. ஓகே, டன். ஸோ இந்த 3த்தையும் வச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு கமாண்ட் ரன் பண்ண போறோம். என்ன கமாண்ட்னா SSH அப்படின்னு ஒரு கமாண்டுங்க. அவ்வளவுதான். SSHனா எனக்கு SSH பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி நீங்க புட்டி வழியா கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த புட்டி வழியா கனெக்ட் பண்ணும்போது நீங்க ஆக்சுவலா எது வழியா கனெக்ட் பண்றீங்கன்னா SSH வழியா தான் கனெக்டே பண்றீங்க. ஆனா இங்க பாருங்க, ஐபி அட்ரஸ் கொடுப்போம்ல, 22ன்ற போர்ட் நம்பர் SSH வழியா நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்ற மீனிங். ஸோ அப்ப நம்ம 22ல ஒரு செக்யூர் ஷெல் என்னன்னா சேஃபா கனெக்ட் பண்ணு அப்படின்ற மீனிங். அப்ப ஆக்சுவலா we are connecting via SSH only. அப்ப நம்மளும் இப்ப என்ன பண்றோம்னா புட்டியில இருக்கிற SSHக்கு பதில நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஒரு கமாண்ட் அடிப்போம். SSHன்ற கமாண்ட் புட்டிக்கு பதில நம்ம லினக்ஸ் வழியா நம்ம அடிக்க போறோம். இந்த கமாண்ட்லாம் எங்க போய் பார்க்கலாம், எங்க போய் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா AWS கொடுத்துருவான். இந்த மிஷினை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட்னு கொடுங்க. SSH வழியா கனெக்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா இங்க நம்மளுக்கு அவனே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ஸ்டெப்ஸை தாங்க நான் யூஸ் பண்றேன். ஸோ முதல் ஸ்டெப் அவன் என்ன சொல்றான்னா, உங்களோட கீ இருக்கு பாத்தீங்களா, இந்த லேப்டாப் கீ அப்படின்னா இந்த மிஷினுக்கான கீ ஃபைலை எடுத்து ஸ்டோர் பண்ணி chmodன்ற கமாண்ட் கொடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மாஸ்டர் மிஷின்ல இருப்போம். இப்போ நான் .sshன்றதுல இருக்கேன். அதை விட்டு நான் வெளியில வந்துடுறேன். ஸ்கிரீனை கிளியரும் பண்ணிக்கிறேன். சிடின்னு கொடுத்தீங்கன்னா ஹோமுக்கு வந்துடும். உங்களோட யூசருக்கான ஹோமுக்கு வெறும் சிடின்னு மட்டும் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா உங்க யூசருக்கான ஹோமுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இங்க இருக்கோம். இல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பெம் ஃபைல் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்றேன், vi லேப்டாப் கீ .pem அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதே பேர், ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கணுங்க. ஸோ அது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ நான் கேபிட்டல் எல், மீதி எல்லாமே ஸ்மால், லேப்டாப் கீ .pem அப்படின்னு சொல்றேன். என்ன பண்றேன், நான் இங்கே கிரியேட் பண்றேன். ஸோ லேப்டாப் கீ .pem அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் இன்சர்ட் மோட்ல போயிட்டு அந்த பெம் ஃபைல் எங்க இருக்கு, ஸோ நம்மளோட பெம் ஃபைல் என்கிட்ட இங்க இருக்கு. ஸோ விச் இஸ் ஹியர், ரைட் கிளிக், ஓப்பன் வித் நோட்பேட். நான் கொடுத்தேன்னா இதுதான் என்னோட கீக்கான பெம் ஃபைல். ஸோ விச் இஸ் பிரைவேட் கீ. நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களே இங்க பாத்தீங்கன்னாலே RSA அல்காரிதம் வச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணிடுவோம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா என்னோட டேட்டாவை நான் இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணி முடிச்ச உடனே எஸ்கேப் அமுக்கி சேவ் அண்ட் குவிட் கமாண்ட் மோட்ல போயிட்டு சேவ் பண்ணி குவிட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஃபைல் ரெடி ஆயிடும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஃபைலுக்கு எல்லாருக்கும் பர்மிஷன்ஸ் இருக்கு, ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பர்மிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் திஸ் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா chmod அப்படின்ற கமாண்ட் கொடுத்து, ஸோ நான் இந்த என்னோட யூசருக்கு மட்டும், ஸோ யாரு, நான் EC2 யூசர், அவங்களுக்கு மட்டும் ரீட் பர்மிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் திருப்பி LS-L எல்லாத்தையும் கொடுத்தேன்னா பாருங்க, பர்மிஷன்ஸ் எல்லாருமே நான் தூக்கிட்டேன். எனக்கு மட்டும்தான் ரீட் பர்மிஷன் இருக்கு. மீதி ரூட் யூசருக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா அதை இப்போ ரீட் பண்ண முடியாது. அப்பனா இந்த யூசருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த ஃபைலோட பர்மிஷனை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லா நம்ம
இந்த என்னோட பர்டிகுலர் EC2 யூசருக்கான பர்மிஷனா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ வேற யாரும் வந்து ஓபன் பண்ணி பார்த்துட முடியாதுன்றது இது நான் சொல்லலைங்க, நம்மளுக்கு AWS அவங்க இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணுங்க டு என்ஷூர் யுவர் கீ இஸ் நாட் பப்ளிக்லி வியூவபிள் அப்படின்னு சொல்லிட்டு டன். இப்போ ஃபைனலா என்ன பண்ண சொல்றாங்க, உங்களோட IP அட்ரஸ் எடுத்துக்கோங்க. IP அட்ரஸ் எடுத்தாலும் சரி, பப்ளிக் DNS எடுத்தாலும் சரி, ஸ்லேவோட IP அட்ரஸ் என்கிட்ட இருக்கா? எஸ், நோட் பேட்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 2432 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேணாலும் இங்க போய் பார்த்துக்கலாம். கேன்சல்ல இந்த ஸ்லேவ் மெஷினோட IP அட்ரஸ்ன்றது இன்ஸ்டன்ஸ் சம்மரியில ஸோ 2432 241.32 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ நம்ம இப்போ அந்த IP அட்ரஸ் எடுத்துக்கிட்டு இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. இது என்னங்க கமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கமாண்ட் நான் இங்க பேஸ்டும் பண்றேன், SSHன்ற கமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், SSH-i. நம்ம உங்களோட கீயை நீங்க எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்க இருந்து நீங்க ரன் பண்ணணும். கீ நான் எங்க இருக்குன்னா இப்ப கரண்டா என்னோட பாத்துல தான் இருக்கு. -i இந்த பிரைவேட் கீயை எடுத்துக்கோ. யாரா ரன் பண்றீங்க, EC2 யூசராக ரன் பண்றேன். அட் பப்ளிக் DNSக்கு பதிலா நீங்க IP அட்ரஸ் கொடுத்தாலும் ஓகே தான். IP அட்ரஸ் என்னது, இதுதான் என்னோட IP அட்ரஸ். அப்படியே காப்பி இங்க பேஸ்ட், அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிளான கமாண்ட், ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ இப்போ நம்ம இந்த கமாண்டை காப்பி பண்ணி இப்போ என்னோட மாஸ்டர் மிஷின்ல போயிட்டு நான் என்டர் அடிச்சு நான் ரன் பண்ணனா கனெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். எஸ் அண்ட் டன். சியர் இப்போ நம்ம அழகா நம்ம ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு நம்ம தாவிட்டோம். எப்படிங்க ப்ரூஃப், இப்போ நம்ம லேப்டாப் கீ நம்ம இந்த கமாண்டை ரன் பண்ணோம் பாத்தீங்களா, அப்போ நீங்க எந்த மிஷின்ல ஒர்க் பண்றீங்கன்னு பாருங்க. 1358 இது நம்மளோட பிரைவேட் IP அட்ரஸ். 1358ன்றது யாருன்னா மாஸ்டர் மிஷினோட பிரைவேட் IP அட்ரஸ். பாருங்க, மாஸ்டர் மிஷின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ்ல போனோம்னா மாஸ்டர் மிஷினோட பிரைவேட் IP அட்ரஸ் 1358. ஆனா நான் இப்ப என்ன பண்ணேன், SSHன்ற கமாண்ட் கொடுத்தேன். அப்ப SSHனா என்ன மீனிங், ஸ்லேவ் மிஷினுக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க 14149, இப்ப இங்க பாத்தீங்கன்னா 14149 காமிக்குது. அப்ப நான் மீனிங் என்னன்னா, இப்ப நான் SSHன்ற கமாண்டை பயன்படுத்தி எஸ்ன்ற ஒரு டீடைல் கொடுத்த உடனே எனக்கு ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு உள்ள வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு எங்க என்ன வந்துச்சுன்னா, இப்ப நான் என்னோட ஸ்லேவ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் எப்ப வேணா என்ன பண்ணலாம்னா நான் குவிட் பண்ணிக்கலாம். எப்படி குவிட், எக்ஸிட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு எக்ஸிட் பண்ணி கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிட்டு உங்களோட மாஸ்டருக்கே திருப்பி வந்துடும். அவ்வளவுதாங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். நீங்க அந்த கனெக்டிவிட்டி அந்த ஸ்டெப்பை 1 by 1 ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷின் நம்ம கனெக்ட் பண்றது நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, டன். ஆனா இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கனெக்டிவிட்டி நம்ம லேர்ன் பண்றதை நம்ம பார்த்தாச்சு. ஆனா இப்போ இதுவே எனக்கு மல்டிபிள் மெஷின் மல்டிபிள் பிரைவேட் கீஸ்ல இருக்கு. அப்ப நம்ம என்னங்க பண்றது? ஸோ அதுக்காக தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, புதுசா ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த செஷனை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம புதுசா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். அது என்ன டூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஜென்ட். இப்போ உங்களுக்கு புட்டின்றது தெரிஞ்சிருக்கும், புட்டி ஜென்னும் எதுக்குன்றது தெரிஞ்சிருக்கும். புட்டி ஜென்னுன்றனாலே கீ ஜென்ரேட் பண்றதுக்காக தான் புட்டி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா putti.orgன்ற வெப்சைட்ல கிளிக் டவுன்லோட் ஹியர். இது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜென்ட் அப்படின்னு ஒரு டூல் புதுசா இருக்குங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பேஜென்ட்ன்றது நம்ம உங்களோட 64 பிட்டா என்ன வேணுமோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னா இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, டைரக்டா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போட கனெக்ஷன் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா பேஜென்ட்ன்றதை நான் ஓப்பன் பண்றேன். இப்போ பேஜென்ட்னா என்னன்னா, ஸோ லெட் மீ செலக்ட் பேஜென்ட். ஸோ இப்போ நான் பேஜென்ட் கிளிக் பண்ணேன், ஓப்பன் பண்ணோம்னா அவுட்புட் காமிக்கல. எங்க வரும்னா கீழே பாருங்களேன், டாப் பிலோ ரைட் ஹேண்ட் சைட்ல குட்டியா எனக்கு இங்க பேஜென்ட் ரன்னிங்னு வருது. ரைட், இப்போ என்ன பண்ணிக்கிறேன், அந்த பேஜென்ட் நான் டபுள் கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணா எனக்கு இப்படி ஓப்பன் ஆகும். சில பேருக்கு இங்க குட்டியா சைட்லயே வரும். எனக்கு நான் இந்த ஐகான்ஸ் எல்லாம் நான் ஹாட்டோ ஐட்ல வச்சிருக்கனால எனக்கு இங்க இதுல போயிட்டு எனக்கு கரெக்டா போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னா அங்க போயிட்டு எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இங்க பேஜ் அண்ட் கீ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் ஒரு கீ லிஸ்ட். இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இஃப் யூ ஆர் சேயிங் நம்ம மல்டிபிள் பெம் ஃபைல்ஸ் யூஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான பெம் ஃபைல் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு பெம் ஃபைல்ஸ்ன்றது டிஃபர் ஆகும். டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாம் ஒரு பெம் ஃபைல்ஸ், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாம் ஒரு மெஷினுக்குமே ஒரு பெம் ஃபைல் இருக்கும். ஏன்னா ஒரு பெம் ஃபைல் வச்சு எல்லாருமே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கும். ஏன்னா அந்த பிரைவேட் கீ இருந்தாதான் நீங்க ஒரு மெஷினை நீங்க கனெக்டே பண்ண முடியும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் பிரைவேட் கீ. அப்ப நமக்கு ஒரு மெஷினுக்கு ஒரு பிரைவேட் கீ ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் ஒருத்தர் மேனேஜும் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு மெஷினோட ஆக்சஸ் வேணும்னா நம்ம அந்த பிரைவேட் கீ இருந்தா தான் அந்த மெஷினை நம்ம கனெக்டே பண்ண முடியும். ரைட், ஸோ இப்போ
இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டினுங்க. இப்போ நம்ம இது கனெக்டிவிட்டின்னு சொன்னா அது கேட்டுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா இது AWS கொஸ்டின் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டினா அது நான் டாஸ்காவே கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் இது அன்சிபிள் டாஸ்க் கிடையாது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இன்டர்வியூ கொஸ்டின் எப்பயும் லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன டாஸ்க்னா, ஸோ பெம் ஃபைல தொலைச்சிட்டீங்க. ஸோ இஃப் பெம் ஃபைல் இஸ் லாஸ்ட் ஹவு வில் யூ கனெக்ட் டு தட் மெஷின்? இது ஒரு ஃபேமஸான கொஸ்டின். இதுல நம்ம இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, ஆத்தரைஸ்டு கீஸ், அந்த ஃபைலு, பப்ளிக் கீ இதெல்லாம் பார்த்தோம்ல, இதை வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் கீயை மாத்திடுவாங்க. நீங்க புதுசா ஜென்ரேட் பண்ண கீ பேரை வச்சு பப்ளிக் கீயோட வேற கீ போட்டுட்டாங்கன்னா இனிமே கனெக்ட் ஆகும். அது எப்படி பண்றாங்கன்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸாம்பிள்ஸா நீங்க பாருங்க. ஸோ என்ன டாஸ்க்னா, இஃப் பெம் ஃபைல் இஸ் லாஸ்ட் how to connect to the instance. இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இது ஒரு காமனான கொஸ்டின். இதை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தேவையான எல்லா நாலேஜும் இப்போ உங்ககிட்ட இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் படிச்சீங்கனாலே அழகா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நான் பப்ளிக் கீ, பிரைவேட் கீன்னு இதுக்கு முன்னாடி சில பேருக்கு டவுட்டா இருக்கும். என்னென்னமோலாம் மாத்துறாங்களே, எதுக்கு இதெல்லாம் மாத்துறாங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த பப்ளிக் கீன்ற கான்செப்டே தெரியாம இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்காக. ஸோ நவ் ஹியர் ஆஃப்டர் திஸ் டாஸ்க் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ கைஸ். ஜஸ்ட் இதை ஒரு எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், லெட் அஸ் சே இப்போ என்கிட்ட நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெஷினுக்கும் ஒரு பெம் ஃபைல் இருக்கு. அப்போ நான் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணும் போதும் அந்த பெம் ஃபைல் வச்சு கனெக்ட் பண்ணு, அந்த பெம் ஃபைல் வச்சு கனெக்ட் பண்ணுன்றது சொல்றது கஷ்டம். அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஸோ அதுக்காக நான் இப்ப பேஜென்ட்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணிருக்கேன். இது என்னன்னா இங்க ரன் ஆகும் குட்டியா. இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜென்ட் இப்படி ஓப்பன் ஆகும். இதுல என்ன பண்ணுங்க, ஆட் கீன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரைவேட் கீஸும் நீங்க ஆட் பண்ணிடலாங்க. எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரைவேட் கீயும் இங்க போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். இதுக்கு மேல நீங்க ஒரு மெஷினை கனெக்ட் பண்ணோம்னா பிரைவேட் கீயை பத்தி வரி பண்ணிக்க தேவையே கிடையாது. எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இது ஆக்சுவலா க்ளோஸ்லாம் ஆகாது. உங்க மெஷின்ல ஓரமா எப்பவுமே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பாருங்க, எப்பவுமே நம்மளுக்கு பேஜென்ட்ன்றது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் அது. ஸோ நவ் வாட் வில் டூ இஸ் லெட் ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம மாஸ்டர் மெஷின் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாஸ்டர் மெஷின் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாஸ்டர் மெஷின்ல நான் என்ன பண்றேன்னா, சேம் லெட் மீ செலக்ட் த பப்ளிக் ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம புட்டி முதல்ல இருந்து நம்ம திருப்பி வரும். புட்டி நான் என்ன பண்றேன், இந்த ஐபி அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்றேன். SSHல ஆத்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், இங்கே நம்மளோட PPK ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். இனிமே பண்ணாதீங்க. இங்க போயிட்டு செலக்ட் அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங். நான் பேஜென்ட்ன்றது ஏஜென்ட், அந்த வார்த்தையிலே ஏஜென்ட்ன்றது இருக்கு. ஸோ PAGENT அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இங்க இருக்கு. அந்த வார்த்தையிலே நமக்கு ஏஜென்ட்ன்றது இருக்கு. ஸோ ஓகே, ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, அந்த வார்த்தையில நமக்கு என்ன இருக்குன்னா ஏஜென்ட் தான் இருக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இங்க நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபைலை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. டைரக்டா உங்களுக்கு கனெக்டிவிட்டி நடக்கும். ஸோ நான் பாருங்க, நம்ம எல்லா ஃபைல்ஸ் என்ன யார்கிட்ட கொடுத்துட்டோம், பேஜென்ட் கிட்ட கொடுத்துட்டேன். இங்க நான் அலோவ் யூஸ் இது அப்பியரன்ஸ்ல போயிட்டு ஐ வில் இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். ஓகே, அப்ளை டன். ஸோ இப்போ இஃப் ஐ செலக்ட் EC2-user அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ உள்ள கனெக்ட் ஆயிட்டு உள்ள போயிடுச்சு. டன். ஸோ நம்ம ஏஜென்ட் வழியா நம்ம என்ன ஆச்சுன்னா அது சக்சஸ்ஃபுல்லாக பிரைவேட் கீ அந்த ஏஜென்ட்டே எடுத்து கனெக்ட் பண்ணிடும். நீங்க 100 பிரைவேட் கீ வச்சிருக்கீங்களா, நோ வரிஸ், பேஜென்ட் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அதுவே இந்த மெஷினுக்கான மேட்சிங் பிரைவேட் கீ என்ன பண்ணும்னா அது உங்களுக்கு போட்டு கனெக்ட் பண்ணிடும். ஸோ ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். இப்போ கொஸ்டின்லாம் இல்லை, நம்ம இதுதான் பண்ண போறது. இப்போ நான் ரீசெண்டா என்ன கமாண்ட் ரன் பண்ணேன்னா SSHன்ற கமாண்டை நான் ரன் பண்ணேன். இப்போ நம்ம பேஜென்ட் வழியா யூஸ் பண்றோமா, இதனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம அதே ப்ராசஸ் நம்ம திருப்பி பண்ணுவோம். என்னது, நம்மளோட ஸ்லேவுக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். எப்படிங்க நமக்கு ஸ்லேவ் கனெக்ட் பண்ணுவோம்? ஸோ இப்போ நம்மளோட ஸ்லேவோட ஏதோ ஒரு ஸ்லேவ், என்ன ஸ்லேவ்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம 2வது ஸ்லேவை கனெக்ட் பண்ணேன். இப்போ நான் 3வது எடுத்துக்கிறேன். ஸோ 3வது எடுத்துக்கிறேன், அதோட ஐபி அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணிக்குவோம். இங்க என்ன பண்றேன், இந்த ஐபி அட்ரஸ் நான் இங்க கொடுக்குறேன். நீங்க அந்த 3வது ஸ்லேவ் என்ன பிரைவேட் கீ வச்சிருக்காங்களோ அந்த பிரைவேட் கீயை நீங்க என்ன பண்ணணும், உள்ள போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி chmodன்ற கமாண்ட்லாம் கொடுத்துட்டு நீங்க இதை ரன் பண்ணுவீங்க. இப்போ அது எல்லாமே நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல் நான் இந்த லைனே நான் erase பண்ணிடுறேன். வெறும்னே SSH உங்க யூசர் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ் கொடுத்தாலே இனிமே போதும். ஏன், பிகாஸ் ஐ எம் யூசிங் பேஜென்ட். ஸோ இப்போ நான் கொடுத்து இப்போ ரன் பண்ணனா எஸ்ன்னு கேட்கும்.
சி கனெக்டட் சக்சஸ்ஃபுல் 869 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ 869ன்றது என்னன்னா என்னோட இந்த ஸ்லேவ் மெஷினோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். இனிமே நான் இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, ஒரு மெஷினையும் ஒரு கீபேட்ல லான்ச் பண்ணுங்க, 4 கீபேட்ல லான்ச் பண்ணுங்க, எல்லாத்தையுமே பேஜென்ட் கிட்ட கொடுத்துருங்க. இனிமே நீங்க எந்த மெஷின்ல இருந்து எந்த மெஷின் நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க தாவிக்கலாம், ஏன்னா பேஜென்ட் வழியா நம்ம கனெக்ட் பண்றோம், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான அட்வான்டேஜ் இன் யூசிங் பேஜென்ட். நான் திருப்பி எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடுறேன். இப்போ திருப்பி நம்ம மாஸ்டர் மெஷினுக்கே வந்துட்டோம். ஸோ அன்சிபிள் வழி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் எல்லாமே பேஜென்ட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. நீங்க உங்க மெஷின்ல அன்சிபிள்ல கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகலைன்னா பேஜென்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம மாஸ்டர் மெஷின்ல வந்துட்டோம். பேஜென்ட்ன்றது பாஸ்வேர்ட் மேனேஜர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்ட்னா என்னன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு எங்கேயாவது கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ரௌசரே சில ப்ரௌசர்லாம் ஆட்டோ ஃபில் பண்ணும். ஆட்டோ ஃபில் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மீனிங். ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்னன்னா பாஸ்வேர்டு எப்போ வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜென்ட் கிட்ட நீங்க உங்களோட பிரைவேட் கீ எல்லாமே கொடுத்தீங்கன்னா அதுவே நீங்க ஒரு மெஷினுக்குள்ள லாகின் பண்ணும்போது அந்த மெஷினுக்கான பிரைவேட் கீ அந்த சாவியை வச்சு அதை லாகின் பண்ணி உள்ள விட்டுரும். அந்த மெஷின்ல இருந்து நீங்க இப்ப வேற ஏதாவது மெஷினுக்கு போறீங்களா, அப்ப அந்த வேற ஏதாவது மெஷினுக்கான பிரைவேட் அந்த நமக்கு இருக்கா பிபிகே ஃபைலு, அதுவும் அதை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா பேஜென்ட்டே நமக்கு சப்ளையும் பண்ணிரும். இதுதான் பேஜென்ட்டோட சினாரியோ யூஸ் கேஸ். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்விரான்மெண்ட்டை மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம், ஜஸ்ட் செட்டிங் த என்விரான்மெண்ட். நம்ம இன்னும் அன்சிபிள் இன்ஸ்டலேஷனே பண்ணல, அன்சிபிளும் ஒர்க்கும் பண்ணல. அதுதான் நம்மளோட அடுத்த கிளாஸா இருக்க போகுது. ஸோ அடுத்த கிளாஸ்னா மீனிங் அடுத்த செக்மெண்ட், நாட் டுமாரோ, ரைட் நவ். நம்ம அடுத்த செக்மெண்ட்ல நம்ம அன்சிபிள் இன்ஸ்டலேஷன் அண்ட் அன்சிபிள்ல ஒரு குட்டியா ஒரே ஒரு டாபிக் மட்டும் நம்ம பார்ப்போம், which is called as adoc commands அப்படின்னு சொல்லிட்டு we are going to learn a new thing. ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம adoc commands, அன்சிபிள் இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்த சினாரியோஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல எனி டவுட்ஸ்? இந்த பேஜென்ட் வச்சு நம்ம வந்து ஸ்லேவ் மிஷின்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றோம் டைரக்டா. பேஜென்ட்க்கும் மாஸ்டர் மிஷினுக்கும் நம்ம கனெக்டிவிட்டி வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், அது எதை வச்சு பண்றோம்? அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் கொடுக்குறோம்ல, நம்ம புட்டியில நம்ம லான்ச் பண்ணும்போது அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் SSH ஆத்து இங்க நம்ம செலக்ட் பண்ணிட்டு அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் கொடுக்குறீங்கன்னா உங்க மெஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கிற இந்த ஏஜென்ட்டை தான் யூஸ் பண்ணுது. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு எதாவது ரன் ஆகுது, விண்டோஸ்ல தானே ரன் ஆயிட்டு இருக்கு. விண்டோஸ்ல நம்ம ஏஜென்ட் ஃபார்வர்டிங் இந்த ஏஜென்ட்டை வச்சு எனக்கு கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே. Any other doubts? Okay guys, super. So நம்ம